இப்போ நாம பார்க்க போகிற ரெசிபி பீஸ் புலாவ். எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாமல் இந்த புலாவ் சாப்பிட்லாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் ரெசிபியோட டீட்டெயில்ஸ் புரியும். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். பீஸ் புலாவ் பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் 50 மில்லி போல் ஆயில் விடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 இன்ச் அளவுக்கு பட்டை, அது சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கிறேன். அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 2 கிரீன் ஏலக்காய், ஒரு பிளாக் ஏலக்காய், அப்புறமா 1 ஸ்பூன் குருமிளகு. இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் இந்த குக்கரில் எண்ணெய் நெய்யோட சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போக வதங்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி வேகட்டும். ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன், கிரீன் பீஸ். இது வந்து நான் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இந்த பட்டாணி இதில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னு சொன்னால் காஞ்ச பட்டாணியை நல்லா ஓவர் நைட் ஊற வச்சும் சேர்த்துக்கலாம். என்ன இருந்தாலும் கிரீன் பீஸோட டேஸ்ட்டே வேறு தான். ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் புலாவ். ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, அப்புறமா புதினா சேர்த்துக்கலாம். எல்லாத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நேரம் வதங்கட்டும். 2 கப் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் அலசிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ரைஸை குக்கரில் இருக்கிற காயோடு சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, சீரக சம்பா ரைஸும் சேர்த்துக்கலாம். பொன்னி பச்சரிசி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நார்மல் பொன்னி ரைஸும் சேர்த்துக்கலாம். எல்லா தடவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ரைஸ் கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவோட வதங்கட்டும். ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் வதங்கினா போதும். ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி விடுறேன். நான் குக்கரில் வைக்கிறதுனால 1க்கு 1.5 வச்சுருக்கிறேன். நீங்கள் ஓப்பன் பேனில் சமைக்கிறதா இருந்தால் 1க்கு 2 வச்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி விட்டோம்னா பாஸ்மதி ரைஸ் லைட்டாக குழஞ்ச மாதிரி ஆயிரும். உதிராக இருந்தால் தான் புலாவ் நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசிலும், அப்புறமா ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு 10 நிமிஷமும் வைக்கணும். புலாவ் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது புலாவ். இதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப போட்டு கிளறி விடாதீங்க, ரைஸ் எல்லாம் உடஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். டேஸ்டியான பீஸ் புலாவ் ரெடி.